இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இவங்க ஆலோசனை பண்ணி ரசூலுல்லாஹ் யாருடைய ஆலோசனை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அபூபக்கருடைய ஆலோசனையை எடுத்துக்கிட்டு அந்த கைதிகள்கிட்ட ஒவ்வொருத்தருட்டையும் நிர்ணயம் பண்ணி, நீ இவ்வளோ அமௌண்ட்டு கொடு, நீ இவ்வளோ அமௌண்ட்டு கொடுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு வாங்கிக்கிறாங்க. அதிலே ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மருமகன் அவங்களும் வந்து பிடிபடுறாங்க. அதாவது ஒரு மகள் வந்து அங்கே இருக்கிறாங்க. எங்கே? அங்கே மக்காவில் வந்து இருக்கிறாங்க. அதாவது ஹிஜ்ரத் செய்யாமல் அவங்க அங்கேயே இருக்கிறாங்க. அப்போ அந்த பிணை தொகையாக பார்த்தீங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மகளுடைய அந்த முத்து மாலை வருது. அதை பார்த்து ரசூலுல்லாஹ் அழுகுறாங்க. அந்த ஒரு சம்பவமும் நடக்குது. யாருது அந்த முத்து மாலை அப்படின்னா, கதீஜா ரலியல்லாஹுடைய இது. அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க, இது திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அது ஒன்று நடக்குது இந்த இடத்துல. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இறக்க இதனால என்ன பண்ணுறாங்க, கைதிகள்லாம் வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த கைதிகளுடைய விஷயம் வந்து நம்ம உஹது போருடைய சம்பவம் வரும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். ஏன்னா இது சம்மந்தமாக நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. இந்த கைதிகளை பற்றி அல்லாஹ் வந்து ஒரு செக்கு வைக்கிறான். அதே மாதிரி இது சம்பந்தமாக நிறைய வசனங்களும் இருக்குது. இந்த 70 பேரை பற்றி சம்பந்தமாக வசனமும் இருக்குது. அது உஹது போரில் வரும்போது நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து அதை பார்க்கலாம். இது முடிஞ்சதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஆலோசனை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த முஸ்லீமில் வரக்கூடிய அந்த ஹதீஸ்லேயே வரும். என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் வந்து பார்க்குறாங்க. அடுத்த நாள் காலையில் அபூபக்கரும் ரசூலுல்லாஹும் நின்று அழுதுட்டு இருக்காங்க. தேம்பி அழுதுட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு வர்றாங்க. வந்து பார்க்குறாங்க, ஏன் நீங்கள் 2 பேரும் அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பேச மாட்டேங்கிறாங்க, பேச்சு வரமாட்டேங்குது. அப்போ அவர் கேட்குறாங்க, நீங்கள் சொல்லிட்டாவது அழுகுங்க, நீங்கள் மட்டும் அழுதுட்டு இருக்கீங்க 2 பேரும், நானும் சேர்ந்து அழுவேன்ல, என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த கைதிகள் விஷயத்தில் அல்லாஹ் சில வசனங்களை இறக்கியிருக்கான். என்ன வசனம் அப்படின்னா, அல்லாஹ் சொல்கிறான், பூமியில் முற்றாக எதிரிகளை ஒழிக்காத வரை அவர்களை போர் கைதிகளாக வைத்து கொள்வது எந்த இறை தூதருக்கும் தகாது. போர், அதாவது எதிரிகளை ஒழிக்கிறத விட்டுட்டு கைதியாக பிடிக்கிறது எந்த இறை தூதருக்கும் அழகு கிடையாது. நீங்கள் உலக பொருட்களை விரும்புகிறீர்கள், துனியாவுடைய காசை வந்து நீங்கள் விரும்பிட்டீங்க. ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு மறுமையை விரும்புகிறான். நான் உங்களுக்கு மறுமையை நேசி வச்சுருக்கேன், நீங்கள் வந்து உலகத்தில் இருக்கிற பொருள் அது கிடைக்கும் இது கிடைக்குன்னு விரும்புகிறீங்களா? அல்லாஹ் வல்லமை படைத்தோனும் ஞானம் நிறைந்தோனும் ஆவான் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் எழுதியதை மட்டும் ஏற்கனவே அல்லாஹ் நான் எழுதி இல்லாமல் இருந்துவிட்டால் நீங்கள் பிணைத்தொகை வாங்கியதற்காக காசு வாங்குவீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி வாங்கியதற்காக பெரும் வேதனை உங்களை பிடித்திருக்கும். யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுக்கு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த அஸாபு அல்லாஹ் எனக்கு சாம்பிளும் காட்டினான். இந்த மரத்துக்கு பக்கத்தில் அந்த அஸாபை இறக்கி என் கண்ணு முன்னாடி காட்டினா, அதை பார்த்துட்டு தான் நாங்கள் 2 பேரும் அழுதுட்டுருக்குறோம் அப்படிங்கிறாங்க. எப்படி வந்து நீங்கள் வாங்கலாம், அல்லாஹ் கண்டிக்கிறோம். பிணைத்தொகை வாங்கிட்டு நீங்கள் எப்படி விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்படி ஆசைப்பட்டாங்களா, பணத்துக்காக ஆசைப்பட்டாங்களா அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு வசனம் வந்து ஏற்கனவே ஒரு வசனம் இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஏற்கனவே நாம் சொன்னது முந்தி இருக்காவிட்டால், நான் மட்டும் ஏற்கனவே இதை பற்றி உங்களுக்கு பேசி இல்லாமல் இருந்தேன்னா நான் உங்களை அடிச்சிருப்பேங்கிறான். இந்த ரசூலுல்லாஹ்வா ஆய்வு பண்ணி பிணைத்தொகை வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அஸாபு கிடச்சிருக்கும் அபூபக்கருக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அது என்ன வசனம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 47வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். எனவே அதான் அல்லாஹ் சொல்கிறான், அப்போ தான் போரை பற்றி பத்ருக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வசனம் இறங்குது. அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், எனவே இறை நிராகரிப்பாளர்களை நீங்கள் போரில் சந்திக்க நேர்ந்தால், அதாவது காஃபிர்களை நீங்கள் சந்திக்க நேர்ந்தால் முதல் வேலை, உங்களுடைய முதல் வேலை அவர்களுடைய கழுத்துக்களை வெட்டுவது தான். அவங்களோட கழுத்துக்களை நீங்கள் முதல்ல வெட்டுங்க. அவ்வாறு அவர்களை நீங்கள் முற்றிலும் அடக்கி ஒடுக்கி விட்டால், அதாவது அவங்கள அடக்கி ஒடுக்கி அவங்கள முடிச்சிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் கடைசியாக கைதிகளை இறுக்கமாக கட்டி விடுங்கள். அதுக்கப்புறம் பிணை கைதியாக அவங்கள வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க. அதன் பிறகு அவர்களின் மீது நீங்கள் கருணை காட்டலாம். அதுக்கப்புறமா நீங்கள் அவங்க மேலே நீங்கள் கருணையும் காட்டலாம், தப்பு கிடையாது. அல்லது ஈட்டுத்தொகை பெறலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈட்டுத்தொகையும் வாங்கிக்கலாம். அல்லாஹ் நாடி இருந்தால் அவனே அவர்களுக்கு பதிலடி கொடுத்துருப்பான். நான் நினச்சிருந்தா சண்டை போடாமலே நான் வந்து இவங்களை ஜெயிச்சிருப்பேன். இருந்தாலும் உங்களில் சிலரை கொண்டு சிலரை சோதிப்பதற்காக நான் வந்து இந்த போர் இதெல்லாம் நான் ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்படுபவர்களே அவர்களின் செயல்களை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்கி விட மாட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த வசனத்தை வச்சு ரசூலுல்லாஹ் என்ன முடிவு பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, போரில் வந்து நீங்கள் வெட்டுங்க, அதுக்கப்புறம் கைதிகளை பிடிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈட்டுத்தொகை வாங்கிட்டு கூட கொடுக்கலான்னு ஒன்று
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி முடிவு ஒன்று எடுத்துடுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அதாவது போரில் சந்திக்க நேர்ந்தால் கழுத்துக்களை வெட்டுங்கள், அவர்களை நீங்கள் முற்றிலும் அடக்கி ஒடுக்கி விட்டால், அதாவது அவங்க இதுக்கப்புறம் உங்ககிட்ட சண்டைக்கே வராத ஒரு நிலைக்கு அடைஞ்சிட்டா, அதாவது அந்த ஊரில் இதுக்கப்புறம் எவனுக்கும் தைரியம் இல்லைன்னா அந்த நிலையில் வரும்போது தான் இப்படி செய்யணுமே தவிர அந்த ஒரு போருக்கே இப்படி பண்ணிடக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஒரு போர் அப்படிங்கும்போது ஒன்று போருங்கிறது, இன்னொன்று வந்து தாக்குதல் அப்படிங்கிறது. இது பத்ருங்கிறது ஒரு தாக்குதல் தான். போர் என்னைக்கு முடிவு வந்துச்சுன்னா மக்கா வெற்றிக்கு அப்புறம் தான், டோட்டலாக இவங்க கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த போர் வந்து முடியுது. முஸ்லீம்களுக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியில் நடக்கிற போர் அப்போ தான் முடியுது. அதாவது பேட்டலுங்கிறது தனி, வாருங்கிறது தனி. அது மாதிரி தான் தாக்குதலுங்கிறது தனி, முழு போருங்கிறது தனி. இப்போ போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இது சொல்லும்போது கூட வந்து ஒரு அப்ஜெக்ஷன் பண்ணார். என்ன சொன்னார்னா, ரசூல்லா போய் குர்ஆனை தப்பாக விளங்குவாரா? நீங்கள் சொல்கிற இந்த இது வந்து, ஏன்னா இந்த ஆயத்து முன்னாடி இறங்கிச்சுங்கிறதுக்கு சான்று கிடையாது, ரசூல்லா இப்படி தப்பாக விளங்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ அல்லாஹ் ஏன் கண்டிக்கணும்? இப்போ ரசூல்லா செஞ்சது கரெக்டான செயலாக இருந்தால் அல்லாஹ் பாராட்டி தான் இருக்கணுமே தவிர அல்லாஹ் ஏன் கண்டிக்கணும்? அசாபு ஏன் கொடுக்குறேன்னு ரசூல்லாவுக்கு அல்லாஹ் சொல்லணும், அசாபு ஏன் கொண்டாந்து கண்ணு முன்னாடி காட்டணும்? அப்போ ரசூல்லா கூட தவறு பண்ணுவாங்க. இங்கே ரசூல்லா தவறுக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது, தவறு செய்தால் திருத்தப்படுவவங்க தான் ரசூல்லாவுடைய சிறப்பு. ரசூல்லாவும் தப்பாக சிந்திப்பாங்கங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து புரியுது. இன்னும் சொல்ல போனால் அந்த ஆயத்தே சான்று அது எப்போ இறங்கிச்சின்னு. ஏன் அப்படின்னா அந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், எதிரிகளை சந்திக்க நேர்ந்தால் அப்படின்னா இது வரைக்கும் சந்திக்கலன்னு அர்த்தம். இது முன்னாடி தான் இறங்கிச்சு இந்த வசனம் அப்படிங்கிறது சான்று. அதே மாதிரி இப்படி பொருளை வாங்கியதற்கு அல்லாஹ் உங்களை பிடித்திருப்பான் அப்படின்னு சொல்றது அல்லாஹ். இந்த பிணை தொகை நீங்கள் வாங்கினதுக்கு நான் பிடிச்சிருப்பேன் அப்படின்னா, பிணை தொகையை பற்றி குர்ஆனில் வேற வசனமும் கிடையாது. குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வசனம் கைதிகளை பற்றி, இந்த ஒரு வசனம் மட்டும்தான், 47 வரக்கூடிய இந்த 4வது வசனம் மட்டும்தான். அதே மாதிரி அவங்க தவறு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறு பண்ணது என்ன அப்படின்னா, அவங்கள முழுசாக ஒழுக்கிற வரைக்கும் இவங்கள விட்டுருக்கணும். இதை என்ன பண்ணிட்டாங்க, இவங்கள விட்டதுனால மறுபடியும் இதே கேங்கு தான் வந்து உஹதுல வந்து என்ன பண்ணுது, வந்து அடிக்குது. அதுவும் அவங்க வரும்போது எப்படி ஆகுதுன்னா மன வலிமை பெற்று வர்றாங்க. ஏன்னா ஆத்திரத்தில் வராங்க. ஏற்கனவே இழப்பை சந்திக்கும் போது 2 மடங்கு ஆத்திரத்தோடு அவங்க வர்றாங்க. இதே இந்த 70 பேரை வந்து ரசூலா அறுத்து போட்டிருந்தாங்கன்னா உஹது போரில் வர்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருந்திருக்காது. அதோட மேட்ரு முடிஞ்சிருக்கு. ஏன்னா இவங்க எல்லாருமே தலைவர்கள், சாதாரண ஆட்கள் இங்கே மாட்டலாம், பெரிய பெரிய ஆள்கள் வந்து மாட்டுறாங்க. அப்போ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து இங்கே வந்து அல்லாஹ் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறான். இப்போ இந்த இடத்துல வந்து நாம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய எதிரிகள் வந்து தலை தூக்கிடக்கூடாது. இப்போ அதுதான் வந்து டார்கெட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இதிலிருந்து தெரியுது.